இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா SD கார்டு எரர் ப்ராப்ளத்தை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா SD கார்டு எரர் ப்ராப்ளம் வரும். யாருக்கெல்லாம் SD கார்டு ப்ராப்ளம் வரும்னு பாத்தீங்கன்னா இந்த GoPro யூசர்ஸ் அண்ட் கேமரா யூஸ் பண்றவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா SD கார்டு ப்ராப்ளம் வரும். சோ இந்த SD கார்டு எரர் எதுக்கு வருதுங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை எப்படி சால்வ் பண்றதுங்கறதை கண்டிப்பா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து 8GB ல வந்து SanDisk மெமரி கார்டு இருக்கு. இந்த மெமரி கார்டை பாத்தீங்கன்னா நம்ம GoPro ஆக்ஷன் கேமரால வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். சோ இதை இன்சர்ட் பண்ணிட்டு பேட்டரி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஆன் பண்ணிடலாம். சோ இது SD கார்டு ப்ராப்ளம் எப்படி வருதுங்கறத இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த GoPro பார்த்தீங்கன்னா நான் துபாய் ப்ரைஸில் வந்து வாங்கியிருந்தேன். இந்த GoPro எங்கே வாங்கினா எவ்வளோ ப்ரைஸுங்கிறதுக்கான வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அண்ட் GoProவோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோவும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. துபாய் ப்ரைஸில் GoPro வாங்கினா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ GoProவை நான் ஆன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். இந்த SD கார்டு எரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 செகண்ட்ஸ் மட்டும் தான் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகாது. ஜஸ்ட் 22 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எந்த வீடியோவும் ரெக்கார்ட் ஆகாது. உங்கள் மெமரி கார்டை பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் பண்ண சொல்லுவோம். எதுக்கு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GoPro கேமராஸ் அண்ட் அதர்ஸ் கேமராஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு வந்து இந்த மாதிரி பிளாக் மெமரி கார்டு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைலில் யூஸ் பண்ணுறதுக்கான மெமரி கார்டாக இருக்கும். இந்த GoPro ஆக்ஷன் கேமரா அண்ட் அதர் கேமராஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா தனியாக செப்பரேட்டாக மெமரி கார்டு இருக்குது. அந்த மெமரி கார்டு தான் யூஸ் பண்ணேன். நம்ம பார்த்தீங்கன்னா SanDiskல எக்ஸ்ட்ரீம்ங்கிற ஒரு மெமரி கார்டு வாங்கியிருக்கோம், 64GB. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 570 ரூபீஸ்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க 4K அல்ட்ரா HD பார்த்தீங்கன்னா இந்த மெமரி கார்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரோன் கேமராக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெமரி கார்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆக்ஷன் கேமராக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெமரி கார்டு யூஸ் பண்ணலாம்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் யாராச்சும் புதுசாக ஆக்ஷன் கேமரா DSLR கேமரா வாங்கினீங்கன்னா, புதுசாக தெரியாத ஆள் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெமரி கார்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சாதாரண மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேமராவில் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மாதிரி மெமரி கார்டு தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா 64GB நான் வாங்கியிருக்கேன். 570 ரூபீஸ்க்கு அமேசானில் தான் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த மெமரி கார்டை போட்டு யூஸ் பண்ணாலே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்குறதா இருந்தால் 64GB ட்ரை பண்ணாதீங்க, இருந்தால் 128GB ட்ரை பண்ணுங்கள். 64GBயில் பார்த்தீங்கன்னா மினிமம் கம்மியாக தான் வந்து வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஸோ ஒன் டே ஷூட்லாம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு 128GB ஆச்சும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 64GBங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டு மெமரி கார்டை கழட்டிட்டு நான் SanDiskல எக்ஸ்ட்ரீம் மெமரி கார்டை போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் GoPro ஆன் பண்ணிட்டு 22 செகண்ட்ஸ்க்கு மேலே ரெக்கார்ட் பண்ண முடியுதாங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 22 செகண்ட்ஸ்க்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு GoPro. ஸோ உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு மெமரி கார்டு வாங்கினா கண்டிப்பாக ஆக்ஷன் கேமராக்கு SanDiskல எக்ஸ்ட்ரீம் ப்ரோலாம் இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் DSLR கேமரா இல்லை ஆக்ஷன் கேமரா வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக மெமரி கார்டு செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த SanDiskல வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரோன்னு ஒன்று இருக்குது, அது ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது கீழே SanDisk அல்ட்ராலாம் இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. பட் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்ஷன் கேமராக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த லேக் ஆகாமல் பர்ஃபெக்டாகவே இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பட் நீங்கள் லாங் வீடியோஸ்லாம் எடுக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக 128GB ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த 64GBயில் எவ்வளோ எடுக்க முடியுங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ குவாலிட்டி கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் டியூரேஷனும் ரொம்பவே கம்மியாகுது. 4Kலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 hours தான் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் 1080p பார்த்தீங்கன்னா 3 hours எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.